கதையை கேட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையில பின்னாடி தள்ளி உட்கார சீன் வந்தோடனே ஓகே தலைவர் டன் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வளர்ந்து வர்றார். விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, விக்ரம் அவங்கெல்லாம் ஒரு பேட்ச் வரையில் விஜய்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு நடிக்கும்போது உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை. எனக்கு இன்னும் அந்த பேட்டி ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். இன்ஸ்பிரேஷன் இல்லை. சில சமயத்தில் வந்து எனக்கு ஒரு டயலாக் கொடுத்தா இந்த டயலாக் சத்யராஜ் சார் பேசுனேன் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கணும்னு ஆசைன்னு எனக்கு அமெரிப்படையில் அமாவாசை சத்யராஜ் அமாவாசை கேரக்டர் நடித்தார். அந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் நடிக்கணுங்கிறது என்னோடய ஆசைன்னு விஜய் பேட்டி கொடுத்தார். நான் ஃபோன் பண்ணி விஜய்க்கு தேங்க் பண்ணேன். விஜய் ரொம்ப தேங்க்ஸ் விஜய், என்ன நம்ம இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வளர்ந்து வர ஒரு ஹீரோ வந்து இப்படி என் பேரை மென்ஷன் பண்ணி, அதாவது நான் ஒரு 75 படம் வில்லனாக நடிச்சுட்டு ஹீரோ ஆனேன். ஹீரோ ஆகி தடுமாறி ஹீரோ ஆனோன்னா எனக்கு கண்டினியூஸாக ஹீரோ சக்ஸஸ். பாலைவன ரோஜாக்கள், விழிஞ்சா கல்யாண, கடலோர கவிதைகள், எல்லாம் ஹிட்டு அடித்து ரொம்ப பீக்கு வந்து வால்டர் வெற்றிவேல். அது வந்து ஒரு 200 நாள் ஓடிச்சு நம்ம ஆசை இருக்கிறோம். அதுக்கப்புறம் உடன்பிறப்பு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். உடன்பிறப்பு ஷூட்டிங் நடக்கையில் தான் மணிவண்ணன் சார் வந்து இப்படி இந்த கதை அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்து சொன்னார். நான் சொன்னேன், சார் தலைவரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிற நீங்கள் தான் எனக்கு லைஃப் கொடுத்தீங்க, மறுபடியும் இந்த வில்லன் சத்யராஜ் ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு. இல்லை தலைவர் நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு. கதையை கேட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையில பின்னாடி தள்ளி உட்கார சீன் வந்தோடனே ஓகே தலைவர் டன் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு. இந்த படம் வந்து அன்னைக்கே வந்து பெரிய ரீச் ஆகி தலைவர் வந்து இதுவும் 200 நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளுக்கு விளம்பரமே வந்தது 200வது நாள் விளம்பரமே வந்தது. அப்புறம் தலைவர் வந்து இவங்கெல்லாம் சங்கர், செந்தில்குமார் எல்லாம் பாலெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கலையெல்லாம் வந்து அப்படி மின்னல் வேகத்தில் வேலை செய்கிறாங்க. 100வது நாளுங்கிற ஒரு படம் 18 நாளில் எடுத்துட்டோம். ஆனால் ஒரு 36 கால் ஷீட் இருக்கும் போட்டு கால் 30 டே அண்ட் நைட்டு வச்சு நொங்கி 18 நாளில் 100வது நாள் படம் எடுத்தோம். இந்த படம் வந்து 70 நாள் எடுக்கிறேங்க அமெரிப்படைய பொள்ளாச்சியில். இந்த ஹீரோ சத்யராஜ் வில்லன் சத்யராஜை பார்க்குறதுக்கு அந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு ரீசன் வேணும். அதுக்கு வந்து ஒரு ஜாதி கலவரம். இது வந்து சும்மா ஒரு நாம்கே வாசி ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்தால் போகுது. அதை ஒரு 12 நாள் எடுக்கிறாரு. 100கணக்கில் 1000கணக்கில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் சொன்னேன், எதுக்கு தலைவரே சொந்த படம் எதுக்கு இப்படி செலவு பண்ணுறீங்க? இல்லை தலைவரே, நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோன்னா கண்ணா பின்னாடி விலைக்கு விற்றுட்டார். இதை 30 நாள் 40 நாள் எடுத்தால் நம்மளை போய் தப்பாக நினச்சிக்குவாங்க. அதுக்காக 70 நாள் எடுக்கிறாரு. ஏங்க அதுக்காக ஒரு 70 நாள் எடுப்பாங்க. திருமூர்த்தி மலையில் போயிட்டு அந்த ஃபைட் ஒரு 18 நாள். அவர் அப்படி எடுக்கவே மாட்டார். 24 மணி நேரம் 100வது நாள் எல்லாம் வந்து 30 நாள் 35 நாளைக்கு மேலே மணிவண்ணன் சார் படமே எடுக்க மாட்டார். ஏன்னா எல்லாருமே ஸ்பீடு இது எடுக்கிறாங்க. எடுத்து அப்புறம் வந்து எல்லாமே இந்த படத்தில் வந்து ப்ளஸ் ஆனது அந்த தாயம்மாங்கிற பேர் கஸ்தூரி பண்ணாங்க. அது பயங்கர ஃபேமஸ் ஆகி ஒரு சீனில் சுஜாதாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியில் தாயம்மா அப்படின்னு சுஜாதாமாவோட அப்பாவை நடிக்கிறவர் கேட்டுருவார். என்னங்க ஒன்றும் இல்லைங்க தம்பி, தாயினாலும் அம்மாவினாலும் ஒன்றானுங்க ஒரு இப்படி சீனுக்கு சீன் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேர் வந்து அப்போ அவ்வளோ பேர் பிரமாதமாக ஆக்ட் பண்ண ஒரு படம், ஒரு கல்ட் ஃபிலிம். அமெரிப்படைக்கு முன்னும் பின்னும் அப்படி படம் வரல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கிறது சிரமம். சென்சாரில் வந்து பல சீன்ஸ் வந்து விட மாட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நல்ல கார்த்திக் சார் வந்து இப்போ உங்களுக்கு பெரிய கோல் போட போகிறீங்க, ஏன்னா பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால் அது வந்து ஏற்கனவே எடுத்த படமாக இருக்கிறங்காட்டி அப்படியே நம்மளால் கொண்டு போய் ரிலீஸ் பண்ண முடியுது. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ்ஸு. பல நினைவுகள். இது வந்து இந்த படத்துக்கு ஏன் பெரிய ஓப்பனிங் இருக்குன்னா, எனக்கு வந்து 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு ஃபேன் கிடையாது. இப்போ நான் 20 வருஷமாக கேரக்டர் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஹீரோவும் கிடையாது. பட் சத்யராஜ் இல்லை அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அமைதிப்படைக்கு தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் அது வேற லெவல். நீ வேற பேசும்போது எல்லாரும் இருக்கிறோம் ஒருத்தர் மட்டும் கைலாசம். இல்லை அது ஓகே, நம்மளுக்கு சந்தோஷம் தான். இந்த இல்லை ரஞ்சிதா ட்ரை பண்ணீங்களா? ஓ சரி இல்லை சந்தோஷம்தான். கைலாசாங்கிற ஒரு நாடு இருக்குதுங்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல.
கைலாசான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் தான் ரஞ்சிதா இருக்கான்னு சொல்கிறாங்க. சில பேர் அவங்க தான் அந்த படம், அவங்க தான் கைலாசா பிரைம் மினிஸ்டர் வேறு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னா, சிஎம் நடித்த படங்க இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கள் தங்கம் படத்தில் வந்து 3 சிஎம் இருக்கிறாங்க. கலைஞர் இருக்கார், புரட்சி தலைவர் ஹீரோ, ஜெயலலிதா மேடம் ஹீரோயின். ஸோ 3 சிஎம் ஒரு படத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் படத்தில் வந்து கலைஞர் வசனம், தலைவர் ஹீரோ, ஜானகி அம்மா ஹீரோயின். ஸோ 3 ஹீரோ ஒரே படத்தில் இருக்கிறாங்க. இது உண்மைனா பிஎம் நடித்த ஒரே படம் வேற உலகத்திலேயே வேற படம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். தெரியல அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இருந்தால் 2 வகையிலையும் சந்தோஷம். அப்படி ஒருத்தர் நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க வந்து ஒரு பெரிய லெவல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். இந்த படத்தினுடைய ரிலீஸுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பல பசுமையான நினைவுகள். விடி ஷூட்டிங் நடக்கும். அப்போ பொள்ளாச்சியில் அட் அ டைமில் வந்து ஒரே லாட்ஜில் வந்து விஜயகாந்த் சார், நான், பிரபு சார், கார்த்திக் சார் 4 பேர் படம் ஷூட்டிங் ஒன்றா நடக்கும். அந்த 3 ஷூட் ரூம் இருக்குது. அது ஆளாளுக்கு ஒரு ஷூட் ரூம். நாங்கள்லாம் விடிய நைட் ஷூட்டிங் போட்டிருந்தோம். நான் வெளியில் வந்து என் ரூமுக்கு வெளியே பேனா பெருசாக ஸ்கெட்ச் பண்ணி எழுதி விட்டிருவேன், இரவு முழுக்க படப்பிடிப்பு, தயவு செய்து யாரும் தொந்தரவு செய்யாது. என்னென்னா இப்போ ப்ளூ மவுண்ட்லேருந்து தான் வருவோம். வந்து இறங்கினோன்னே சப்போஸ் விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா வந்து நான் வந்து ப்ளூ மவுண்ட்டில் இறங்கி ஒரு 7 மணிக்கு போகல, எந்த ரூமியாக இருக்காரு கேப்டன் அப்படின்னு இந்த போய் கதவு தட்டிடுவேன். விஜய் சத்யராஜ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்தார், வந்து கதவு தட்டிடுவார். பிரபு வந்தாலும் கதவு தட்டுவார், கார்த்திக் வந்தாலும் கதவு தட்டுவார். நாங்கள் போய் படுக்கிறத காலையில் 7 மணிக்கு கொல்லங்கோடில் ஷூட்டிங் முடிச்சு. ஸோ காலையில் ஃபுல்லாக தூங்கினா தான் நைட்டு போய் ஒர்க் பண்ண முடியும். அப்படி எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா இருந்து எடுத்த படம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம், ஒரு 3 விஷயம். சிவாஜி சார் இந்த படம் பார்த்துட்டு நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் ஸ்ரீனிவாஸ் சார் தியேட்டரில் தான் போட்டோம். போனோடனே சிவாஜி சார் வந்து சில சமயத்தில் அவர் இப்படி தோல் மேலே இப்படி கையை வச்சு நின்றுக்குவார். நின்றுட்டு இருங்க கூலிங் கிளாஸ் போட்டால் சரி, இப்படியே கண்டுக்குள்ளேயே ஒரு மனுஷன் பார்த்தா இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு வந்து கால் வந்து தப்பா ஏதாச்சும் ஒரு சொல்லுங்கப்பா, நல்லா நடிச்சிருக்காரு, நடிகண்டா அப்பா, இதுக்குத்தான் இவ்வளோ நேரம் பார்த்து நடிங்க அப்படின்னா எல்லாம் அப்பா எல்லாம் உங்களை பார்த்தாங்க. இல்லை அதெல்லாம் சொல்லாத, இது நீ ஏதோ வேறு மாதிரி நடிச்சிட்ட அப்படின்னாரு. அப்புறம் வந்து நம்ம உண்மையை ஒத்துக்கணும். ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஹீரோவாக பயங்கர இறங்குமுகம். அதனால தான் நான் கேரக்டர் ரோலுக்கு நான் ஷிஃப்ட் ஆனது. டக்குன்னு நம்ம படம் எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு வருது. அந்த நேரத்தில் குமுதத்தில் விஜய் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போ விஜய் வளர்ந்து வர்றார். விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, விக்ரம் அவங்கெல்லாம் ஒரு பேட்ச் வரையில் விஜய்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு நடிக்கும்போது உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை. எனக்கு இன்னும் அந்த பேட்டி ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். இன்ஸ்பிரேஷன் இல்லை. சில சமயத்தில் வந்து எனக்கு ஒரு டயலாக் கொடுத்தா, இந்த டயலாக் சத்யராஜ் சார் பேசுனேன் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கணும்னு ஆசைன்னு எனக்கு அமெரிப்படையில் அமாவாசை, சத்யராஜ் அமாவாசை கேரக்டர் நடித்தார். அந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் நடிக்கணுங்கிறது என்னோடய ஆசைன்னு விஜய் பேட்டி கொடுத்தார். நான் ஃபோன் பண்ணி விஜய்க்கு தேங்க் பண்ணேன். விஜய் ரொம்ப தேங்க்ஸ் விஜய், என்ன நம்ம இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வளர்ந்து வர ஒரு ஹீரோ வந்து இப்படி என் பேரை மென்ஷன் பண்ணி, ஏன்னா நம்ம சும்மாதான் அடிக்கல. ஹாலிவுட் ஹீரோனா அவர் ராபர்ட் டி நீரோ மாதிரி நடிக்கணும், மார்லன் பிராண்டோ மாதிரி நடிக்கணும், டாம் க்ரூஸ் மாதிரி நடிக்கணும். நார்த் இந்தியாவில் நான் இப்படி ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. சொல்லாமல் இறங்கிட்டு இருக்கிற ஹீரோ பேரை சொல்லி நீங்கள் சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவருக்கு நன்றி சொன்னேன். இதெல்லாம் அமெரிப்படையை பற்றி பேச ஆரம்பித்தா டைம் பத்தாது, அப்புறம் உங்களுக்கே போதுன்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. டெய்லி அமெரிப்படை நடந்தப்போ தான் அங்கே செந்தூர் பாண்டி நடந்துருந்தது. ஸோ விஜயகாந்த் சார் நாங்கள் எல்லாம் ஒன்றா. பிரபு படம் ராஜகுமாரன், பிரபு படம் ராஜகுமாரன் நடந்தது. கார்த்திக் படம் கிழக்கு வாசல், சின்ன ஜமீன், ஆமாம் சின்ன ஜமீன் நடந்தது. எனக்கு சின்ன ஜமீன்லேயும் அதே டேட்ஸு, சின்ன ஜமீன்லேயும் அதே டேட்ஸு. அந்த ஸ்ரீதேவி அரவிந்த் சுவாமி நடிச்சாங்களே அந்த படமும் அதே டேட்ஸு. நான் போய் பரதன் சார் ரூமில் போய் கெஞ்சுவேன், சார் நைட்டு தான் சார் அவங்க ஷூட்டிங், டே டைமில் வரேன் சார், ஒத்துக்கவே இல்லை. எனக்கே பிடிச்ச ஒரு க்ளோஸ்அப் ஷாட் இருந்தால்
இவங்க கஸ்தூரி கிணத்துல குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு ஷார்ட் வச்சு மணிவண்ணன் வந்து சொல்லிட்டு தலைவரை அவங்க கஸ்தூரி குளிக்கிறாங்க, அவங்க அழகை பார்த்து ரசிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்படியே பார்த்து அவ்வளோ அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காங்க. அது மாதிரி என்ன சொல்லி இந்த படம் அமரிப்படையில் நடந்த விஷயத்துக்கு எல்லாமே ஸ்பாட்டில் உருவானதுங்க. அமாவாசைங்கிற பேர்லேருந்து நாகராஜ் சோழன் பேர்லேருந்து கேமரா வச்சதுக்கப்புறம் உருவான சீன் தான் கிளைமேக்ஸு. இந்த தேங்காய் பொறுக்கிறத மாற்றினது முதல்ல வேறு மாதிரி சீன் இருந்தது. தேங்காய் பொறுக்கிறது அந்த நேரத்தில் நான் போய் மணிவன்கிட்ட தலைவரை இந்த மணியை நல்லா இப்படி கல்லில் குத்தி பொத்தலாக பண்ணிக்கிறேன். அது எதுக்கு தலைவரை அப்படிங்க? இல்லை தலைவரை ஒரு டைலாக் எப்படி பாரு என்ன அப்படின்னா, என்னடா அது பணியை நல்லா பொத்தலாக இருக்குது, நாய் கடிச்சோம்னா இருக்குங்க. நாய் தானுங்க ஏன் அப்படின்னு பாரு. நேற்று உங்களை மாதிரி வந்து ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க, நான் தேங்காய் பொறுக்கிறது நம்மளுக்கு நாய்க்கு சண்டைங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்க அப்படிங்கிறது. இல்லைங்க நான் தானுங்க ஜெயிச்சேன். ஏன் நாய் கொண்டு போட்டுனுங்க. நாயை கொண்டு போனோம் நாம உன்னுக்கு பிறந்த நாய் என்னங்க மனசுன்னு. சோழர் வம்சத்தில் எம்எல்ஏ ஊட்டிக்கு தனியாக தான் போகணும். அது எலெக்ஷன் சீசனில் சும்மா பாருங்க. ஆர்ட் டைரக்டர் காலை இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னமோ செட்டு போடணும்னு சொல்கிறோம். சும்மா நமக்கு சக்தி ஹோட்டல் மாடியில் வச்சு சக்தி ஹோட்டல் மாடியில் தான் பெரிய வரலாறு படைச்ச ஒரு சீன் எங்கன்னா சக்தி ஹோட்டல் மாடியில். எதுங்க? ஆமா அந்த அந்த கொல்லங்கோடில் ஒரு குளம் இருக்குது. அப்போல்லாம் வந்து கேரளாவில் வந்து பெரிய பெரிய வீட்டில் வந்து வீட்டை ஒட்டியே குளம் இருக்கும். அவங்க அங்கே தான் குளிப்பாங்க. இது கொல்லங்கோடு ராஜாவோட பேலஸு. அப்போ நமக்கு தெரியாது, லொக்கேஷன் போனால் தானே இவர் சீன் சொல்லுவார். தலைவர் என்ன தலைவரை சீன் அப்படின்னா, நீங்கள் குளிக்கிறீங்க தலைவரை, நான் முதுகு தேய்ச்சி விட்றேன். தலைவரை படத்தில் 3 ஹீரோயின் நீங்கள் தான் முதுகு தேய்க்கணும். சுஜாதாமா விட்டுருங்க, இவங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, கஸ்தூரி ரஞ்சிதா, இவர் எதுக்கு எனக்கு முதுகு தேய்க்கணும்? இல்லை தலைவரை நீங்கள் குளிக்கிறீங்க, நம்மளுக்கு சரி தேய்ங்க அப்படின்னா, அண்ணா நம்மளுக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்குமா சந்தேகங்கண்ணா அப்படின்னா, அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க யாரும் ஓட்டு போடுறதே இல்லைங்க. ஏன் மணியா நான் ஒன்றுமே பண்ணலையே, அதுதானே ஏதாச்சும் பண்ணால் தானே போடுவாங்க. அப்புறம் வந்து வேட்டி முடிச்சுட்டு அண்டர் வேற கழுத்து கீழே போட்டோன்னா ஒருத்தர் எடுக்க இவ்வளோ வருஷமாக கட்சியில் நான் இருக்கிற முன்னேற எடுக்க சொன்னேன் அண்டர் வேற அப்படிங்க. என்ன சண்டை பாருங்க. இல்லைங்கண்ணா நான் கட்சியில் சீனியர் மெம்பரு, உங்கள் அண்டர் வேற போய் அவன் துவைக்கிறேன்னு சொல்கிறேன். அப்புறம் இப்போ என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா, அண்ணா சண்டை போட்டதில் விட்டு அடிச்சிட்டோம்னா, ஓ சண்டை போட்டோம்னா அப்போ எல்லாம் மறந்து போக அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாதி கலவரம் சொல்லுவாங்க. சொல்லிகிட்டே போகல.